அஸ்ஸலாமுலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வெள்ளை சாதம், மிஞ்சி போன வெள்ளை சாதமை வச்சு இந்த மாதிரி ஒரு சூப்பரான சக்கரை பொங்கல் தான் செய்ய போகிறேன். எங்கள் அம்மா தான் ஆக்சுவலி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, சாதம் மீந்துருச்சுன்னா பொங்கல் செய்யலாம் அப்படின்ட்டு. ஆனால் நான் வெண்பொங்கலும் செய்வேன். இன்றைக்கி சக்கரை பொங்கல் செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி சாதம் மிஞ்சி போன சாதத்தை ஒரு கப் எடுத்துக்கோங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அரை கப்பு அளவுக்கு நம்ம பாசிப்பருப்பு இருக்குது இல்லையா, அதை எடுத்திருக்கேன். நல்லா களைஞ்சி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் இது கூட தண்ணி ஊற்றிக்கோங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இது கூட பால் ஊற்றுவாங்கங்க. பால் ஊற்றுறப்ப என்னென்னா விசில் வரப்போ அந்த பாலெல்லாம் வெளியே பொங்கி வரும். ஸோ அதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு ஒரு சூப்பர் டிப்ஸ் கொடுக்குறேன். நான் பாலுக்கு பதிலாக தண்ணி ஊற்றி தாங்க வேக வைக்கிறேன். சில பேர் நான் தண்ணி ஊற்றி கூட பண்ணுவீங்க. ஆனால் பால் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா சக்கரை பொங்கல். இதை பால் ஃபைனலாக ஊற்றினீங்கன்னா ரொம்ப கொலன்னு ஆகிடும். ஸோ அதுக்கு பதிலாக தான் நான் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஐடியாவோடு வந்திருக்கேன். என்னென்னா பால் பவுடர் எடுத்துக்கோங்க. பால் இப்போ நீங்கள் தண்ணி ஊற்றி குழச்சி பண்ணதுக்கப்புறம் தண்ணி ஊற்றினீங்கன்னா சக்கரை பொங்கலாக இருக்காது இல்லையா, பாயசம் மாதிரி ஆயிரும். அதனால் பால் ஊற்றாமல் இந்த மாதிரி பால் பவுடர் போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பால் பவுடர் பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை கப்பு பால் பவுடர் எடுத்திருக்கேன். ஒரு கப்பு அரிசி, அதாவது சாதத்துக்கு அரை கப்பு பால் பவுடர், அரை கப் நம்ம பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். பாருங்கள், நல்ல பால்கோவா மாதிரி இருக்குங்க. உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக வந்தது. இதுக்கப்புறமா நம்ம சர்க்கரை, நாட்டு சர்க்கரையும் நல்ல ஒரு அரை கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். எல்லாம் ஒரு அரை கப்பு அளவில் எடுங்க, ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஸோ இதை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது இதுக்கு நான் பக்கத்துலேயே நெய் தாளிக்க போட்டிருக்கேங்க. ரொம்ப சிம்பிளான தாளிப்பு தான். என்ன பண்ணுவோம், நெய் போட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு, திராட்சை பழம் எல்லாம் போட்டு தாளித்து போட்டுருவோம். ஆனால் இதில் என்ன அப்படின்னாக்கா ஏலக்காய் பவுடரும் கொஞ்சம் சுக்கு பவுடரும் சேர்க்குறேன். அது ஒரு டேஸ்ட்டை இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணும். ஏலக்காய் வாசனைக்கு சுக்குமே நல்ல வாசனையாக, சுக்கு பவுடருமே நல்ல வாசனையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் நான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா ஒரு 2 கிளறி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நான் நெய்யில் பார்த்திங்கன்னா முந்திரி, பாதாம், அப்புறமா கொஞ்சம் திராட்சை பழம் எல்லாம் போட்டு, உலர்ந்த திராட்சை போட்டு நல்லா தாளித்து மேலே கொட்டி விட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, சூப்பரான பொங்கல் ரெடி. பொதுவாக பொங்கலுக்கு நம்ம செய்யணுன்னா அரிசியை சில பேர் உடச்சி போடுவாங்க, இல்லை அரிசி அப்படியே போடுவாங்க. நிறைய தண்ணி வைக்கணும், நிறைய விசில் வைக்கணும், ரொம்ப நேரம் ஆகும் இல்லையா அது வெந்து குழஞ்சி வரத்துக்கு. இது ஆல்ரெடி நம்ம வெந்த சாதம் தான், அதனால் உங்களுக்கு ரொம்ப டைம்லாம் எடுத்துக்காது. நீங்கள் பச்சரிசி சாதம் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பர். ஏன்னா பச்சரிசி சாதத்தில் தான் பார்த்திங்கன்னா நம்ம பொங்கல் செய்வாங்க இல்லையா. நான் ஆக்சுவலாக புழுங்கல் அரிசியில் தான் செஞ்சுருக்கேன். சிலர் வீட்டில் ஹோட்டல்லலாம் பார்த்திங்கன்னா, இல்லை சில வீட்டில் பச்சரிசியில் சாதம் செய்வாங்க. அப்படி மீந்து போச்சுன்னா ரொம்பவே ஈஸிங்க, சூப்பராக பொங்கல் ரெடி ஆகிடும். அற்புதமாக இருக்குங்க பொங்கல். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எடுக்க போகிற வெசிலில் நீங்கள் எதில் சர்வ் பண்ண போகிறீங்களோ அதில் லைட்டாக அந்த மாதிரி கீயோ இல்லை பட்டரோ தடவினீங்க அப்படின்னாக்கா நல்லா ஒட்டாமல் நெல்லுன்னு சூப்பராக இருக்கும். அப்படி எடுக்கிறப்ப அந்த நெய்யெல்லாம் அப்படியே மெல்ட் ஆகி அப்படியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சாதம் மீந்துருச்சுன்னா வடகம் போடுவோம், இல்லைனா புளி சாதம், லெமன் சாதம் கிண்டுவோம். இந்த மாதிரி பொங்கலும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வெண்பொங்கலும் இந்த மெத்தடில் செய்யலாம். அதாவது சக்கரை பொங்கல் மாதிரியே வெண்பொங்கல் ரொம்ப அற்புதமாக வரும். நான் எப்பயுமே வெண்பொங்கல் தாங்க செய்வேன். ஆனால் சக்கரை பொங்கல் இன்றைக்கி கொஞ்சம் சரி செஞ்சு பார்ப்போம் அப்படின்ட்டு செஞ்சேன். ரொம்ப நல்லா வந்ததுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு அற்புதமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஐஷா.